من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஆரம்பமாக போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், ஈடிணையற்றவன், தன் அல்லாதோர் வணங்கப்படுவதை வெறுப்பவன். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், கிளையார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபியூங்கள், தபஉ தாபிஈங்கள், மறுமை வரையிலே அவர்களை பின்பற்றக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுடைய இல்லத்திலே ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தின் மூலம் நமக்கு எவைகளை எல்லாம் ஏவி இருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறும், இவற்றையெல்லாம் அல்லாஹு தஆலா தடை செய்து ஹராமாக்கி இருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் வசியச் செய்தவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பாவுக்கு தரப்பட்ட தலைப்பு இஸ்லாம் கற்றுத்தரும் வியாபார ஒழுக்கங்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு மிக தேவையான இந்த வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கின்றான். மனிதனுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்வதற்காக, மனிதனுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து விதமான வியாபாரங்களையும் அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான். வஹல்லல்லாஹுல் பைஅ, அல்லாஹ் தஆலா வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான். அதே நேரத்திலே வஹர்ரம ரிபா, வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அது மட்டுமல்ல, ஒரு வியாபாரம் என்று வரக்கூடிய நேரத்திலே அதிலே அடிப்படை அது ஆகும் என்பது, அதை செய்ய முடியும் என்பதுதான் அடிப்படை. அதே நேரத்திலே அதிலே வட்டி கலக்கக்கூடிய நேரத்திலே, அநியாயம் வரக்கூடிய நேரத்திலே, ஏமாற்றுகள் வரக்கூடிய நேரத்திலே, சூது போன்றவைகள் கலக்கக்கூடிய நேரத்திலே அந்த வியாபாரம் ஹராமான ஒரு வியாபாரமாக மாறிவிடுகின்றது. அன்புக்குரியவர்களே, இன்று மனிதன் பணத்திலே உள்ள பேராசையின் காரணமாக தனக்கு ஏதோ பொருள் வந்துவிட்டால் போதும், பணம் வந்துவிட்டால் போதும் என்பதற்காக ஹராமான வழிகளிலே பணத்தை ஈட்டிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம்.
ஹலாலான வழியிலே இந்த பொருளாதாரத்தை தேடுவதை எமக்கு குர்ஆன் ஆர்வமூட்டியிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஆர்வமூட்டியிருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையானவன். அவன் தூய்மையானவற்றை தான் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு முர்சலீன்களாகிய ரசூல்மார்களுக்கு எதனை ஏவினானோ அதனைத்தான் முஃமின்களுக்கும் ஏவி இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ரசூல்மார்களுக்கு எதனை ஏவினானோ அதனை முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏவி இருக்கிறான். அது என்னவென்றால், யா ஐயுஹர் ருசுல் குலு மினத் த்வய்யிபாத், ரசூல்மார்களே நீங்கள் ஹலாலானவற்றை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான். அதே நேரத்திலே யா ஐயுஹல்லதீன ஆமனு குலு மின் த்வய்யிபாதி மா ரஸக்னாகும், ஈமான் கொண்ட விசுவாசிகளே நாம் உமக்கு அளித்தவற்றில் ஹலாலானவற்றிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து கூறினார்கள், ஒரு மனிதன் நீண்ட பிரயாணம் செய்கிறான், பரட்ட தலையோடு இருக்கிறான், அவன் தூசி படிந்தவனாக இருக்கிறான், துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நிலைமை. ஆனால் அவனுடைய 2 கரங்களையும் நீட்டி அல்லாஹ்விடத்திலே யா ரப் யா ரப் என்று அவன் அல்லாஹ்வை பிரார்த்திக்கின்றான். ஆனால் அவனுடைய உணவு, அவனுடைய குடிப்பு, அவனுடைய ஆடை அனைத்தும் ஹராமாக இருக்கின்றது. வகுதிய பில் ஹராம், ஹராத்தை கொண்டு அவன் போஷிக்கப்பட்டுள்ளான். ஃபஅன்னா யுஸ்தஜாபு தாலிக், அவனுக்கு அவனுடைய துஆ எங்கே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நமது துஆக்கள், நமது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நமது உணவு ஹலாலாக இருக்க வேண்டும், நமது சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும், நாம் நமது நடை உடை பாவனைகள் அனைத்தும் ஹலாலாக இருக்கக்கூடிய நேரத்திலே தான் அல்லாஹ் தஆலா நமது பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கிறான். எனவே ஒரு வியாபாரத்திலே நேர்மை வரும்போது, உண்மை வரும்போது, வெளிப்படையான தன்மை வரும்போது அது ஹலாலான வியாபாரமாக மாறுகின்றது. மாற்றமாக அதிலே சதிமோஷம் வரக்கூடிய நேரத்திலே, ஏமாற்று வரக்கூடிய நேரத்திலே, அதிலே பொய் கலக்கக்கூடிய நேரத்திலே அது ஹராமான வியாபாரமாக மாறிவிடுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாஜிருல் அமீனு ஸதூக் மஅன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஹுதா, ஒரு வியாபாரி நம்பிக்கையோடு நடக்கிறான், நாணயத்தோடு நடக்கிறான், உண்மையை பேசுகிறான், அவன் நபிமார்களோடு, சித்திகீங்களோடு, சுஹதாக்களோடு நாளைய மறுமையிலே இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன் ஸதகா வபய்யனா பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா, அந்த வியாபாரிகள் உண்மை சொல்லி, வாங்கக்கூடியவனும் விற்கக்கூடியவனும் உண்மை சொல்லி அங்கே இருக்கக்கூடிய குறைகளை தெளிவுபடுத்தி வெளிப்படை தன்மையோடு நடக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய வியாபாரத்திலே அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்கிறான். அவர்கள் இருவரும் பொய் சொன்னால், அவர்கள் குறைகளை மறைத்தால், முஹிகத் பரக்கத்து பைஇஹிமா, அவர்களுடைய வியாபாரத்துடைய பரக்கத் அற்று போய்விடும், அது அழிக்கப்பட்டுவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் நினைக்கிறோம் பொய் சொன்னால் வியாபாரம் நடக்கும், பொய் இல்லாமல் எவ்வாறு வியாபாரம் செய்வது, மறைக்காமல் எவ்வாறு வியாபாரம் செய்வது என்ற ஒரு கேள்வியை கேட்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நம்ம லாட்சிக்கு சல்லி வரும், நிறைய வரும், ஆனால் பரக்கத் இருக்காது. அல்லாஹ் தஆலா அபிவிருத்தியை ஏற்படுத்த மாட்டான். வந்த சல்லி எங்களை போகும் என்று தெரியாது. அது நோயின் காரணமாக, ஒருவரை சோதிப்பதின் காரணமாக, அப்படியான பல நோய்களின் காரணமாக செலவழித்து விடலாம். அல்லது தேவையில்லாத செலவுகளிலே அதனை அவன் செலவழித்து அதனுடைய பரக்கத்தை இல்லாமலாக்கிடுவான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்கள்
வியாபாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் நாம் நாணயத்தோடு உண்மையோடு மற்றவர்களை ஏமாற்றாத முறையிலே நடக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா கொஞ்சமாக இருந்தாலும் அதிலே பரக்கத் செய்கிறான். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தானியத்தை விற்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அருகாமையால் நடக்கின்றார்கள். அப்பொழுது அந்த தானியத்துக்குள்ளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கையை இடுகின்றார்கள். அங்கே கீழ்ப்புறத்திலே ஈரம் படுகின்றது. கை அதாவது ஈரத்தை உணர்கின்றது. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், யா மா ஹாதா யா சாஹிபத் தஆம், தானியம் விற்கக்கூடியவரே இது என்னான்னு கேட்கின்றார்கள். அசாபத்து சமா, மழை பெய்து விட்டது, நனைந்து விட்டது, அதனால் நான் அது கீழே வைத்திருக்கிறேன், காய்ந்ததை மேலே வைத்திருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பதில் கூறுகிறார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஹல்லா ஜஅல்தஹு ஃபௌக தஆம், அந்த ஈரமானதை நீங்க மேலே வைத்திருக்க கூடாதா? கையராஹுன்னாஸ், மக்கள் பார்ப்பதற்காக, மக்கள் பார்த்து அதனை வாங்குவதற்காக நீங்கள் இவ்வாறு செய்திருக்க கூடாதா? ஈரமானதை தானே நீங்க மேலே வைத்திருக்க வேண்டும். மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் எங்களை ஏமாற்றுகிறார்களோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்லர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, இன்று எமது வியாபாரங்களிலே நிறைய கலப்படம், நிறைய ஏமாற்று, நிறைய பொய்கள் கலந்த வியாபாரங்களாக இருக்கின்றன. அல் யமீல் ஃபாஜிரா முன்ஃபிகத்துல் லிஸ்ஸிலா, பொய்யான சத்தியங்கள் அது நமது பொருளை செல்லுபடியாக்கும், வியாபாரம் நடக்கும். மும்ஹிகத்துல் லில் பரக்கா, அது பரக்கத்தை இல்லாமலாக்கிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, எனவே இன்று நாம் வியாபாரம் பண்ணக்கூடிய எவ்வளவு பொய்களை செய்கிறோம். எமது வியாபாரத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, லாபம் ஈட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் அதாவது உள்ளூரிலே தயாரிக்கப்பட்ட பொருட்களை நாங்கள் வெளிநாட்டு பொருள்கள் என்று சொல்லி ஏமாற்றுகின்றோம். அதாவது சந்தையில் இருக்கக்கூடிய சில பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்கான ஜெனுவின் பார்ட்ஸ் என்று சொல்லி நாங்கள் லேபிள் அடித்து கொடுக்கின்றோம். ஆனால் அது லோக்கல்லே தயாரிக்கப்பட்டது, அது மோசமான ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய பொருட்களை கூட நாங்கள் அதுக்கு ஜோடனை காட்டி அதை பெட்டியிலே அடைத்து அதனை ஜெனுவின் பார்ட்ஸ் என்று சொல்லி நாங்கள் இவ்வாறு ஏமாற்றுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். வாகனங்களை விற்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் அதனுடைய மீட்டர்களை திருப்பி அது கூடுதலாக ஓடி இருக்கக்கூடிய நேரத்திலே குறைவான கணக்கை காட்டி நாங்கள் வியாபாரம் பண்ணுகின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, வியாபாரம் நடக்கும், லாபம் வரும், ஆனால் அதிலே பரக்கத்திருக்க மாட்டாது. இன்று சரக்குகள் விற்கக்கூடியவர்கள் எத்தனை கலப்படங்களை செய்கிறார்கள். இன்று எல்லா வியாபாரத்திலும் இன்று கலப்படம் நிறைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாகின்றது. எனவே இந்த கலப்படம் உள்ள வியாபாரங்கள் அது விளங்கப்படுத்தி தெளிவுபடுத்தப்பட்டு அது விற்கப்பட்டாலே பரக்கத் வரும். அப்படி இல்லாவிட்டால் அது பரக்கத்தை இல்லாமலாக்கிவிடும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று எமது சகோதரர்கள் எவ்வளவு இந்த வட்டி என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ் தஆலாவால் ஹராமாக்கப்பட்ட என்னோடு யுத்தத்துக்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்த இந்த பாவத்திலே கை வைத்திருக்கின்றார்கள். கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்திலே தமது ஆபரணங்களை அடகு வைத்து அங்கே வட்டிக்காக கடன் எடுக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்று வீடுகளை கட்டுவதற்காக, வாகனங்களை வாங்குவதற்காக, சொகுஷா வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்று வட்டியிலே கை வைக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, இது நமது வாழ்க்கையிலே பரக்கத்தை ஏற்படுத்த மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பி சதகாத், அல்லாஹ் தஆலா வட்டியை அளிப்பான், வயுர்பி சதகாத் நன்கொடைகளை அல்லாஹ் தஆலா வளர்ப்பான் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ் பயந்துகோங்க, வதரு மா பகிய மினர் ரிபா, வட்டியில் மீதமானவைகளையும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், விட்டுவிடுங்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்க முஃமின்களாக இருந்தால், ஃபஇல்லம் தஃஅலு, நீங்க வட்டியை விடாட்டி, ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வோடும் ரசூலோடும் யுத்தம் புரிவதற்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சவால் விடுகிறான்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே எந்த வியாபாரத்திலே வட்டி நுழையுமோ அது பரக்கத்தை இல்லாமலாக்கி விடும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அது மட்டுமல்ல, வட்டி எடுக்கக்கூடியவர்கள், கொடுக்கக்கூடியவர்கள் அனைவரும் லஅனத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கப்பட்டவர்கள். லஅனல்லாஹு ஆக்கில ரிபா வ முகிலஹு வ காதிபஹு வ ஷாஹிதை. யார் வட்டியை சாப்பிடுகிறார்களோ, வட்டி எடுக்கிறார்களோ, வட்டியை கொடுக்கின்றார்களோ, யார் எழுதுகின்றார்களோ, அதுக்கு சாட்சியாக இருக்கின்றார்களோ, அவர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று எமது வியாபாரங்களிலே விளங்கியும் விளங்காமலும் நாங்கள் எத்தனையோ வட்டி கொடுக்கல் வாங்கலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் சில வேளை நாங்கள் புரியாமல் இருக்கலாம். சில வேளை எங்களோட வீட்டுக்கு வரக்கூடிய லைட் பில்லாக இருக்கலாம், அல்லது அது தண்ணி பில்லாக இருக்கலாம். நாங்கள் டைமுக்கு கெட்டாட்டி அவன் லெவி என்று போட்டு அவன் நினைச்சிறான், ஒரு ஃபீ எடுக்கிறான். அது வட்டி. நாம் கொடுக்க வேண்டிய கடனுக்காக கூட்டப்பட்ட ஒரு தொகை, அது வட்டி என்பதிலே சந்தேகம் கிடையாது. எனவே நாங்கள் அந்த நேரத்தில், அதை உரிய நேரத்தில் அதை கட்டுவதற்கு, அதை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு கடன் ஒரு வரக்கூடிய நேரத்திலே, அந்த கடன் தாமதமாகக்கூடிய நேரத்திலே ஏதாவது ஒரு தொகை கூட்டப்படும் என்றால் அது வட்டி என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. எனவே இந்த வட்டி என்பது இன்ட்ரெஸ்ட் என்ற பேரில் வரலாம், லெவி என்ற பேரில் வரலாம், அல்ல வேறு வேறு பேர்களில் வரலாம். ஆனால் நாங்கள் கட்டுவது அது வட்டி என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, இன்று பிஸ்னஸ் லோன் கொடுக்கப்படுது, வீட்டு ஹவுசிங் லோன் கொடுக்கப்படுது. எல்லா லோனும் அது வட்டியோடு தான் சம்பந்தப்படுகின்றது. எனவே வட்டி இல்லாமல் நாங்கள் இந்த கடனை எடுக்கணுமெண்டா அதை எடுக்க வேண்டியதான். அப்படி இல்லாவிட்டால் அதை விட்டுவிட்டு நாங்கள் ஹலாலான வழிகளை தேடுவது நமக்கு பொறுப்பாகவும் கடமையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, இன்று வட்டியை எடுப்பதற்கு, வட்டியை கொடுப்பதற்கு தூரம் போத்தையில் எங்களோட காலடிக்கே வருவாங்க. கடன் தரவான்னு கேட்பாங்க. கடனை தந்து போட்டு அவங்க வட்டி எடுப்பது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, இன்று கிரெடிட் கார்டுகளை பாவிக்கக்கூடியவர்கள் அதை உரிய நேரத்துக்கு அதை கெட்டாவிட்டு அதுக்கு வட்டிக்கு உள்ளாகின்றார்கள். அதே போன்று இந்த செக்குகளை கொடுக்கக்கூடியவர்கள் அதுக்கு உரிய நேரத்துக்கு பணத்தை போராட்டி ஓடி பாஸ் பண்ணி போட்டு அதுக்கு வட்டியை கட்டுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, அதே போன்று இன்று செக்குகளை மாற்றக்கூடியவர்கள் தவணையுள்ள அந்த செக்குகளை அவசரமாக மாற்றிக்கொள்வதற்காக வேண்டி பணம் உள்ள ஒரு வருடத்தில் போய் இதை எடுத்து போட்டு நீங்கள் 1 லட்சம் ரூபாயோட செக் நீங்கள் 90,000 தாங்க, அதுக்கு பின்னால் அதை டைமுக்கு மாற்றிக்கோங்க சொல்லி அதை மாற்றினாலும் அதுவும் வட்டியாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, இது போல நிறைய வகைகள் இன்று வட்டி வகைகள் இன்று இந்த சமூகத்திலே பரவி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, ஜாஹிலியா காலத்திலே ஒரு வகையான வியாபாரத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு ஈனா என்று சொல்லப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா தபாயதும் பில் ஈனா, ஈனா என்று சொல்லப்படக்கூடிய வியாபாரத்திலே நீங்கள் ஈடுபட்டு, வஅகதும் அஸ்னாபல் பக்கர், விவசாயத்தில் நீங்கள் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைகளை மறந்துட்டீங்கண்டா ஸல்லல்லாஹு அலைக்கும் துல்லா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இழிவை சாட்டி விடுவான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இழிவை வைத்து விடுவான். ஹத்தா லா யன்சிஉ ஹத்தா தர்ஜிஉ இலா தீனிக்கும், உங்களோட தீனுக்கு, உங்களோட மார்க்கத்துக்கு சரியா நீங்கள் மீளும் வரையில் அல்லாஹ் தஆலா அதனை எடுக்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, ஈனா என்றால் அந்த காலத்தில் இருந்த அந்த நடைமுறை எப்படி என்றால், ஒருவர் கடன் கேட்டு வந்தால் அவருக்கு அந்த பொருள், அதாவது கடனை கொடுக்காம ஒரு பொருளை விற்பாங்க. அந்த பொருளை தவணை அடிப்படையில் விற்பாங்க. உதாரணமாக 1 லட்சம் ரூபாய் வருமானம் ஒரு அதாவது ஒரு பொருள் என்றா அந்த பொருளை 1,20,000 தாங்க, நீங்க தவணை அடிப்படையில் கட்டுங்க, ஒரு வருஷத்தில் கட்டி முடியுங்கன்னு சொல்லி அந்த பொருளை விற்பாங்க. வித்தத்துக்கு பிறகு அடுத்த நிமிஷத்தில் அல்ல அடுத்த நாள் போய் அவர்கிட்ட கேஷ் கொடுத்து 1 லட்சம் ரூபா கொடுத்து அந்த பொருளை மறுபடியும் அவர் வாங்கிடுவார்.
அப்போ இவர் என்ன செய்வார், அந்த ஆரம்பமாக வாங்கினவர் ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபா கட்டி முடிப்பார். இதுதான் பைஉல் ஈனா என்று சொல்லப்படக்கூடிய வியாபாரம். அன்புக்குரிய இஸ்லாமிய சொல்லி இதற்கு ஒத்த வியாபாரங்கள் இன்று நடக்கின்றன. ஒரு இடத்துல போய் கடன் கேட்டா அல்லது ஒரு நிறுவனத்தில் போய் கடன் கேட்டா, நாங்கள் கடன் தர மாட்டோம், உங்களோட வீடு இருக்குதா, உங்களோட வாகனம் இருக்குதா, உங்களோட வீடு இருக்குதா, டீடை தாங்க, நாங்கள் உங்களோட வீட்டை வாங்குறோம் பண்ணுவாங்க. வீட்டை வாங்குவாங்க 50 லட்சத்துக்கு, ஒரு 10 லட்சத்துக்கு அல்லது ஏதோ ஒரு தொகைக்கு வாங்குவாங்க. வாங்கினதுக்கு பிறகு அதே வீலை என்ன செய்வாங்க, அதே வாகனத்தை அவருக்கு ரெண்ட் அவுட் பண்ணுவாங்க. 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு அதே ஆளுக்கு ரெண்ட் அவுட் பண்ணுவாங்க. ரெண்ட் அவுட் பண்ணி 5 லட்சம், அதாவது 5 லட்சம் கொடுத்து போட்டு, அதாவது 5 வருஷத்தில் 7 லட்சத்தை அவங்க சம்பாதிச்சிருவாங்க. 7 லட்சத்தை கட்டி முடிச்சதுக்கு பிறகு மறுபடி ஹதியாவாக கொடுப்பதா சொல்லி அதே வாகனத்தை அதே ஆளுக்கு திருப்பி கொடுப்பாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சொல்லி இப்படியான பல முறைகள், இந்த ஈனாவுக்கு ஒற்ற வியாபார முறைகள் இன்று சமூகத்திலே காணப்படுகின்றன. அன்புக்குரிய இஸ்லாமிய சொல்லி நீங்கள் ஒரு நிறுவனத்திலிருந்து ஒரு வாகனத்தை வாங்குறண்டா அல்ல ஒரு ஆள்கிட்ட வாங்குறண்டா, அவர் என்ன செய்யலாம், அவருக்கு உங்களுக்கு தவணை அடிப்படையில் விற்கலாம். அவர் எடுத்த கணக்கை விட கூடுதலான நயம் வச்சு விற்கலாம். தவணைக்காக வேண்டி விற்கக்கூடிய அதில் விலை மாற்றங்கள் ஏற்படும், அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு விலையாக இருக்கணும். அவர் 5 லட்சத்துக்கு வாங்கினார், 7 லட்சத்துக்கு விற்றார், பிரச்சனை இல்லை, தவணை அடிப்படையில் விற்கலாம். ஆனால் இந்த தவணைகளை கெட்டுவதற்கு அவர் தாமதிக்கக்கூடிய 1% அவரிடத்திலிருந்து கூட்டி கேட்கக்கூடாது. அப்படி கூட்டி கேட்டால் அது வட்டியாக மாறிவிடும். அன்புக்குரிய இஸ்லாமிய சொல்லி, எனவே இன்று முராபா என்ற ஒரு வியாபாரம் இருக்கின்றது. முராபா என்றால் ஒரு இடத்துல பணம் கிடையாது, பணம் உள்ள ஒரு இடத்துல போகிறாரு, அவரிடத்துல என்ன செய்கிறாரு, எனக்கு இந்த வாகனத்தை வாங்கித்தாங்கன்னு சொல்கிறாரு. அவர் 5 லட்சத்துக்கு வாங்கினார், 7 லட்சத்துக்கு விற்றாரு, பிரச்சனை இல்லை, தவணை அடிப்படையில். ஆனால் அவருடைய சொந்தத்துக்கு எடுக்கணும், அவருடைய கை கண்ட பொருள் எடுக்கணும், எடுத்ததுக்கு பிறகுதான் அதை விற்கணும். ஏதோ ஒரு சேலில் இருக்கக்கூடிய வாகனத்தை நீங்கள் போய் தருங்க, நான் சல்லியை கொடுக்குறேன் அல்ல செக்கை கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு என்ன தாங்க தவணை அடிப்படையில் கூடுதலாக தாங்கன்னு சொன்னால் அது வட்டி முறை, அதுதான் ஃபினான்ஸ் முறை. எனவே இந்த முறை கூடாது. எனவே நாங்கள் ஒரு பொருளை ஒரு ஆளுக்கு விற்கிறேன்டா அது தன்னிடத்தில் இருக்கணும். லா தபி மாலை செய்த உன்னிடத்துல இல்லாத, உனக்கு சொந்தம் இல்லாத நீ விற்பனை செய்யாதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சொல்லு, இன்று ஆன்லைனில் நிறைய வியாபாரங்கள் நடக்குது. இந்த வியாபாரங்களுடைய நிறைய முறைகளை பார்த்தா அது நமக்கு சொந்தமில்லாத பொருள், நமக்கு சொந்தமில்லாத பொருளை நாம் எப்படி விற்பனை செய்வது? அன்புக்குரிய இஸ்லாமிய சொல்லு, நான் புரோக்கராக இருந்து அந்த அடிப்படையில் நாம் விற்கலாம், அதில் ஒரு பணத்தை ஒரு வீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் எங்கள்கிட்ட இல்லாத ஒரு பொருளை எங்கட பொருள் மாறி காட்டி விற்பனை செய்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள் என்பதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சொல்லி, இன்று சமூகத்தில் நிறைய கொடுக்கல் வாங்கல்கள் ஹராமான முறையில் நடப்பதை நாங்கள் பார்க்குறோம். முதாரபா என்று சொல்லி சல்லி எடுப்பாங்க. முதாரபான்னா என்ன? ஒரு ஆளுக்கு வியாபாரம் தெரியும், எனக்கு வியாபாரம் செய்ய தெரியாது, என்கிட்ட பணம் இருக்குது, நாங்கள் 10 லட்சம் 20 லட்சம் நேட்டிக்குது, இந்தாங்க பிடிங்க வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறேன், பிரச்சனை இல்லை. அவர் கொடுக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தில் எத்தனை வீதம் தரப்போறீங்கன்னு சொல்லி எக்ரிமெண்ட் இருக்கணும். இது எதுவும் பேசுகிறல்ல, சும்மா கொடுத்தாச்சு, மாதத்துக்கு 10,000 தாங்க, மாதத்துக்கு 20,000 தாங்கன்னு சொல்லி கொடுக்கிறது, அது பிழை, அது ஹராமான முறை. அன்புக்குரிய இஸ்லாமிய சொல்லி, ஒரு வியாபாரத்துக்காக பணத்தை கொடுக்கக்கூடிய நேரத்திலே இவ்வளவு தொகை தரணும்னு சொல்லி நிர்ணயித்து கொடுக்க முடியாது. வரக்கூடிய லாபத்தில் இத்தனை வீதம் தாங்க, அது 1000 ரூபா லாபம் வந்தால் 25 வீதம் வந்தால் அவர் என்ன செய்வார், 250 ரூபா. அது 10,000 ஆய்ந்தால் அது 2,500 ரூபா. எனவே அந்த லாபத்துடைய வீதத்தை தான் குறிக்கணுமே தவிர குறிப்பிட்ட ஒரு தொகையை குறிக்கக்கூடாது. அதே போன்று கொடுக்கக்கூடிய மூலதனத்தில் நான் 1 லட்சம் தாரன், இந்த கேபிட்டலில் 1 வீதம் தாங்க, இந்த கேபிட்டலில் 2 வீதம் தாங்கன்னா அதுவும் பிழை. அதுதான் இன்றைக்கு பேங்குகள் செய்கிற வேலை.
எனவே நாங்கள் கேபிட்டலுக்கு வீதம் சொல்ல மேலாது, அதே போல குறிப்பிட்ட ஒரு தொகையை கேட்க முடியாது. மாற்றமாக வரக்கூடிய லாபத்தில் இத்தனை ரேஷோ இத்தனை வீதம் தாங்கன்னு சொல்லி அவர் கேட்கணும். எனவே லாபம் வந்தா கொடுப்பாரு, லாபம் வராட்டி அந்த நஷ்டத்தை பாரம் எடுக்கணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சொல்லி இதுதான் இஸ்லாமிய முறை. எனவே முதாரபா என்று பேர் சொல்வதனால, முராபா என்று பேர் சொல்வதனால ஹலாலா போறல, அது ஹலாலான முறையில் நடக்கணும். எனவே ஹலாலான முறையில் நடக்குதா? இன்றைக்கு முஷாரக்கான் நடக்குது, இஜாரான் நடக்குது, எல்லாம் அரபு பேர்களை வச்சு நடக்குது. அதுக்கு முறை ஒன்றிக்குது. அந்த முறைகளை சரியான முறையை கேட்கணும், படிக்கணும். இதை செய்கிறவருக்கும் தெரியாது, செஞ்சு கொடுக்கிறவருக்கும் தெரியாது. ஏதோ பேரளவில் இஜாராவாம், பேரளவில் முஷாரக்கவாம், பேரளவில் முராபா என்று இப்படியான வியாபாரங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே வியாபாரம் என்பது ஒரு பெரிய உலகம். அந்த பொருளாதாரத்துடைய துறையிலே இந்த வியாபார துறை என்பது மிக மிக விசாலமான ஒரு பகுதியாக இருக்கின்றது. இதிலே இன்று நிறைய ஹராம்கள் தெரியாத்தனமாக அதை படிக்காத காரணமாக ஹராமான முறையிலே இன்று வியாபாரங்கள் நடப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, இன்று நாங்கள் கரன்சி மாற்றுகிறோம். இந்த கரன்சிகளை மாற்றுறண்டா அதற்கு சில நிபந்தனை இருக்குது. அந்த கரன்சிகள் உடனுக்குடன் மாற்றப்பட வேண்டும். தங்கம் தங்கத்துக்கு மாற்றப்படுவதா இருந்தால், வெள்ளி வெள்ளிக்கு மாற்றப்படுவதா இருந்தால் அது உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த தங்கத்துக்குள்ள சட்டத்தை உலமாக்கள், ஃபிக்ஹ் மையங்கள் அனைவரும் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த கரன்சியல் மாற்றும் போதும் அது உடனுக்குடன் நடக்கணும், அது தவணை இருக்கக்கூடாது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸஹபு பிஸ்ஸஹபி வல் ஃபில்லத்து பில் ஃபில்லத்தி, அதாவது தங்கத்தை தங்கத்துக்கு மாத்திரண்டா, வெள்ளியை வெள்ளிக்கு மாத்திரண்டா, அது உடனுக்குடன் நடக்கணும், எதம்பியது நடக்கணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அது சரி சமனான முறையிலே நடக்க வேண்டும். தங்கம் பழைய தங்கம் புதிய தங்கம் என்று வந்தாலும் அதை மாற்றக்கூடிய இடத்திலே அது சரிசமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம். பழைய தங்கத்துக்கும் புதிய தங்கத்துக்கும் எப்படி ஒரு வேலை வாரது அப்படின்டா, நீங்கள் ரெண்டு வியாபாரம் பண்ணுங்க. நீங்கள் பழைய தங்கத்தை ஒரு விலைக்கு வில்லுங்க, வித்தத்து பொருள் புதிய தங்கத்தை நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ள ஒரு மனிதர் ஹைபர்லிருந்து ஒரு வகையான பேரீச்ச பழத்தை கொண்டார். இது சில குறிப்பிட்ட பொருளை மாத்திரம். பேரீச்ச பழத்தில் அதே போன்று அதாவது பிரதான உணவுகளாக இருக்கக்கூடிய இந்த அதாவது புர்ரு என்று சொல்லப்படக்கூடிய கோதுமை, அதே போல் தங்கம் வெள்ளி, இந்த பணங்களில் ரசூலுல்லாஹ் சொன்ன நிபந்தனை. ஒரு நாள் ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒருவர் வாராரு, அவர் ஒரு பேரீச்ச பழத்தை கொண்டு வரார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த ஹைபரில் இருக்கக்கூடிய பேரீச்ச பழங்கள் எல்லாம் இந்த வகையை சார்ந்ததான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, யா ரசூலல்லாஹ், இன்னா லனஅஹுது ஸாஅ மின் ஹாதா பிஸ்ஸாஇன், நாங்கள் இதில் ஒரு அதாவது எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதாவது மோசமான அல்லது கலவனாக உள்ள பேரீச்ச பழத்தை கொடுத்து, உதாரணத்துக்கு எங்கட பாசிச்சுன்னா 2 கிலோவை கொடுத்து 1 கிலோவை நாங்கள் வாங்குவோம். அந்த வகை பேரீச்ச பழம் நல்லதை 1 கிலோ வாங்குவோம். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி செய்ய வேண்டாம். அப்படி செய்வது இது வட்டி முறை. நீங்கள் பில் ஜம் அபி தராம், நீங்கள் திரத்துக்கு அதை விற்று போட்டு அதற்கு பின்னால் திரத்தை கொண்டு இந்த வகையை வாங்குங்கன்னு சொல்லி ஒரு வழியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, இன்று வியாபாரத்திலே நிறைய ஏமாற்றுகள், நிறைய தந்திரங்கள், நிறைய அதாவது மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய முறையில் வியாபாரங்கள் நடப்பதை நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு அரபு பேர்களை வச்சுக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா தர்தகிபு மர்தகபத்தில் யஹூத், யஹூதியல் செஞ்ச வேலையை நீங்கள் செய்ய போவானம். அவர்கள் என்ன செஞ்சார்கள்? ஃபதஸ்தஹில்லு மா ஹர்ரமல்லாஹ் பிஅத்னல் ஹியல், அவர்கள் அல்லாஹ் தஆலா ஹராமாக்கியவைகளை ஹீலத்தை வச்சு தந்திரங்களை பாவிச்சு ஹலாலாக்கி கொண்டாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, காத்தல்லாஹுல் யஹூத், யஹூதியல் அல்லாஹ் தஆலா ஷஃபிப்பானா, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொழுப்பை ஹராமாக்கிய போது அவர்கள் கொழுப்பை கரைத்தார்கள். சொலிடா உள்ளதை அவர்கள் லிக்விடா மாற்றினார்கள்.
அதுக்கு பின்னால் அதை திரவமாக மாற்றி அவர்கள் விற்று அவனுடைய பணத்தை அவர்கள் சாப்பிட்டார்கள் என்ற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே இன்று வியாபாரம் என்று வரக்கூடிய நிறைய துறைகள் இருக்கின்றன. நிறைய ஹராம்கள் எமக்கு தெரிந்தும் தெரியாமலும் எம்மோடு கலந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நாங்கள் ஒரு வியாபாரத்தை செய்யக்கூடிய நேரத்தில் அதை பற்றி தெளிவுள்ளவர்களிடத்திலே நல்ல முறையிலே கேட்டு தெளிவற்று அவைகளை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அது ஹலாலான வியாபாரமாக மாறிவிடும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது வியாபாரங்களை பொருளாதாரங்களை ஹலாலான முறையில் ஏற்றிக்கொள்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று கொடுக்கல் வாங்கல்களை பொறுத்தவரையிலே நிறைய ஹராமான அல்லாஹ் தஆலா தடுத்த முறைகள் எமது சமூகத்திலே நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று வியாபாரத்துறையிலே நடக்கக்கூடிய தவறான முறைகளிலே ஒன்றுதான் இன்று பர்த்டேக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வீடு சாதாரணமாக 20,000 ரூபா மாதத்துக்கு பெறுமதியான வீடு. இதை என்ன செய்வாங்கண்டா 50,000 ரூபாய்க்கு பேசி ஒரு வருஷத்துக்குள்ள சல்லி எடுப்பாங்க, 6 லட்சத்தை எடுப்பாங்க. ஆனால் அது உண்மையாகவே 20,000 தான் பெறுமதி. அதுக்கு பின்னால் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு பின்னால் இவர் வீட்டை பாவிச்சதுக்கு பின்னால் அந்த 6 லட்சத்தை மறுபடி திருப்பி கொடுப்பாங்க. இது நடந்தது என்ன? ஒன்றோ கூலியாக நடந்திக்கணும் அல்லது அந்த பொருளை வாங்கிக்கணும். இந்த பணத்தை மறுபடி அந்த 6 லட்சத்தையும் எந்த அடிப்படையில் மறுபடி திருப்பி கொடுக்கிறார் அப்படின்னா இவர் கடன் வாங்கியிருக்கிறார். கடன் வாங்கி அவருடைய வீட்டை ஒரு வருஷத்துக்கு பாவிக்கிறதுக்கு நன்மை அடைவதற்கு கொடுத்திருக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு கர்லின் ஜர்ர நஃப்அன் ஃபஹுவ ரிபன். ஒரு கடனை கொடுத்து போட்டு ஒரு லாபத்தை எதிர்பார்த்தா, ஒரு கடனை கொடுத்து போட்டு லாபத்தை எதிர்பார்த்தா அது வட்டி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கூலியாக கொடுத்தா முழுமையாக அவர் அதை சொந்தமாக்கி கொள்ளணும். அதை மறுபடி திருப்பி கொடுக்கிறாருன்னா இவர் எடுத்தது என்ன, கடனா என்பது ஒரு கேள்வி. எனவே இதை கடன் எடுத்திக்காரு, அந்த வீட்டை ஒரு வருஷத்துக்கு பாவிக்க கொடுத்திக்காரு, அதுக்கு பின்னால் இவர் மறுபடியும் அதை திருப்பி எடுக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான முறையிலே வியாபாரங்கள் நடக்கக்கூடாது. ஒரு வியாபாரம் தெளிவான அடிப்படையிலே நடக்க வேண்டும், உறுதியான முறையிலே நடக்க வேண்டும். உறுதியற்ற நிலையிலே, விலை அறியப்படாத நிலையிலே, பொருளுடைய விவரங்கள் அறியப்படாத முறையிலே வியாபாரங்கள் நடக்கக்கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இன்று இஜாரா என்ற ஒரு வியாபார முறை இருக்கின்றது. இஜாராண்டா கூலிக்கு கொடுப்பது. ஆனால் இஜாரத்துல் முன்தஹியா பித்தம்லீக் என்ற அடிப்படையில் அந்த பேரை வச்சு ஒரு இஜாரா முறையை செய்கிறாங்க. இந்த இஜாரா முறையை நாங்கள் எடுத்து பார்த்தா அது என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு பொருளை அதாவது கூலிக்கு கொடுக்குறாங்க. கூலிக்கு கொடுத்து அதனுடைய மொத்தமான அந்த பணத்தையும் அதனுடைய மொத்த விலையையும் எடுத்துக்கொண்டதுக்கு பின்னால் 4 வருஷம் 5 வருஷம் போனது பிறகு எடுத்துக்கொள்றது பின்னால அதை ஹதியா கொடுக்கிறதா சொல்லி இஜாரா என்ற ஒரு முறையை செய்கிறாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான வியாபாரங்கள் எல்லாம் சந்தேகத்துக்குரிய வியாபார நடவடிக்கைகளாக இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, எனவே நாங்கள் வியாபாரங்கள் செய்யக்கூடிய எவை ஹலாலானவைகள், எவை தெளிவானவைகள், அவைகளை வைத்து அந்த அடிப்படையிலே இந்த வியாபாரங்களை செய்வதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். நாம் மாற்றமாக ஏதோ பணம் வந்து விடுகின்றது என்பதற்காக வேண்டி நாங்கள் வியாபாரத்தை செய்தால் அந்த வியாபாரத்திலே பரக்கத்திருக்க மாட்டாது. அல்லாஹ் தஆலா அதை ஏதோ ஒரு வகையிலே அழித்து விடுவான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய அந்த வியாபாரங்களை அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவைகளாக ஹலாலான வியாபாரங்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அந்த வியாபாரங்களை சரியான முறையில் படித்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் அந்த வியாபாரங்களை செய்வதற்கு நமக்கு துணை புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா
அல்லாஹ் உலகத்தில் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு விடிவை கொடுத்து விடுவாயாக. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு செய்தியை சொல்ல மறந்துட்டேன். ஹுத்பா நடக்கக்கூடிய நேரங்களில் சில வேளை மேல் மாடியில் இருக்கக்கூடியவர்கள் கதைத்து கொண்டிருப்பதாகவும் ஃபோன்களை பார்த்து கொண்டிருப்பதாகவும் சொன்னார்கள். இது தவறான ஒரு நடைமுறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பா ஓதினா சஹாபாக்கள் அதை நல்ல முறையில் செவிமடுப்பாங்க. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், குர்ஆன் ஓதுவதை கேட்டால் அதை செவிமடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே ஹுத்பா ஓதுவது குர்ஆனை ஓதுவது போல. முஃபஸ்ஸிரீன்கள் இந்த குர்ஆன் ஓதப்பட்டால் என்ற வசனத்துக்கு என்ன விளக்கம் சொல்கிறான் என்றால், ஹுத்பா ஓதப்படக்கூடிய நேரத்திலே கதைத்து கொண்டிருப்பது அல்லது வேறு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பது ஹராம் என்ற விளக்கத்தை இந்த ஆயத்தின் அடிப்படையிலே விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே வரக்கூடிய சகோதரர்கள் அந்த ஹுத்பாவிலே கவனமாக இருக்க வேண்டுமே தவிர படிக்கட்டுகளில் இருந்து கொண்டு கதைத்து கொண்டிருப்பதோ அல்ல மேல்மாடிக்கு வந்து ஃபோன்களை பார்த்து கொண்டிருப்பதோ இது தவறான விடயம், ஹராமான விடயம் என்பதை நாங்கள் யாஃபத்தில் வைத்து ஹுத்பா மூலமாக முழுமையான பிரயோஜனத்தை அடைவதற்கு நாம் முயற்சி செய்வோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.